ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஸ் கிச்சன். இன்றைக்கி பாலாஸ் கிச்சனில் ட்ரெண்டிங்கில் இருக்கிற அரிசியும் பருப்பு சாதம். ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு அரிசியும் பருப்பு சாதம் இருக்குது, அது ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி விட்ட அரிசியும் பருப்பு சாதம். இது இப்போ நம்ம ட்ரெண்டிங்கில் இருக்கிற அரிசியும் பருப்பு சாதம். தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் சீரகம், கசூரி மேத்தி தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா பச்சை மிளகா, வரமிளகா, சின்ன வெங்காயம், நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை, பூண்டு, இஞ்சியை நம்ம எப்போவுமே நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறவங்க துருவி தான் சேர்த்துவோம். அதனால் இஞ்சி துருவி வச்சுருக்கேன். கொஞ்சமாக தேங்காவை இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் துருவியும் கூட தேங்காய் சேர்த்துக்கலாம். தக்காளி 4, கொஞ்சம் கொத்தமல்லி தழை. அரிசியும் பருப்பையும் நான் ஊற வச்சு வச்சிட்டேன். ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஊறிட்டுருக்கு. 1 டம்ளர் சாப்பாட்டு புழுங்கல் அரிசி, அரை டம்ளர் துவரம்பருப்பு, நான் ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பை இதில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக தான் தனியாக ஊற வச்சுருக்கேன். நீங்கள் வேணால் ஒட்டுக்காவும் ஊற வச்சுக்கலாம். மஞ்சள் பொடி, உப்பு, கொஞ்சமாக பெருங்காயப்பொடி எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் அதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம இதை தாளிச்சிடலாம். குக்கரில் நான் கடலெண்ணெய் சேர்த்திருக்கேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்திக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். கடலெண்ணெய் ஒரு 2-3 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். இப்போ நாம் இதில் தாளிக்க வச்சதை சேர்த்துடலாம். கடுகு வெடிச்சிருச்சு. இங்கே நான் எடுத்து வச்சுருக்கிறேன் மிளகாயை சேர்த்துக்கிறேன். அடுத்தது பூண்டு, இஞ்சி, வெங்காயம் நல்லா சேர்த்துக்கலாம். நான் இங்கே சாம்பார் பொடி 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். சொல்ல மறந்துட்டது, சாம்பார் பொடி 1 ஸ்பூன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் வெங்காயத்தை சேர்த்துட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துனா அது ஒரு டேஸ்ட்டு, இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துனா அது ஒரு டேஸ்ட்டு, எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஏன்னா அது கொஞ்சம் பிரியாணி டேஸ்ட்டு வந்துடும் அரைச்சி போட்டோம் அப்படின்னா. இந்த மாதிரி நறுக்கி போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் மைல்டு டேஸ்ட்டாக இருக்கும், ஸ்மெல் கொஞ்சம் மைல்டாக இருக்கும். அதனால் இன்றைக்கி நான் நறுக்கி போட்டிருக்கேன். அதை நல்லா வதக்கி கொடுக்கலாம். நல்லா வதங்கட்டும். இதில் நம்ம உப்பு, மஞ்சள் பொடி, இந்த சாம்பார் பொடி எல்லாமே சேர்த்துக்கலாம். வெங்காயத்தில் கூட சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம், இல்லை தக்காளி வதங்கினதுக்கப்புறம் கூட நம்ம சாம்பார் பொடியை சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு, மஞ்சள் பொடியை நான் சேர்த்துக்கிறேன். வெங்காயம், நம்ம போட்ட வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்து வதக்கலாம். தக்காளியை சேர்த்துட்டேன். நான் எப்பவும் சொல்கிறது தான் வீடியோவில், தக்காளியை மட்டும் சேர்க்கும்போது ஸ்மெல் பண்ணி பாருங்கள். இப்படி உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் ஒரு பிட்டு நறுக்கி வாயில் போட்டு கூட பார்த்துட்டு தக்காளியும் சேர்க்கலாம். ஏன்னா இப்போ வர தக்காளி மேலே நல்லா இருக்குது, உள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழுகலாக இருக்குது. அதனால அந்த சாதமே வேஸ்ட்டாக போயிடும். அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதக்கி கொடுக்கலாம். நான் இன்னும் சாம்பார் பொடியை சேர்க்கலை. தக்காளி நல்லா வதங்கினோன்னு சாம்பார் பொடியை சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட சேனல் பார்த்திங்கன்னா 500 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸு. நீங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் போட மாட்டேங்கிறீங்க. எப்படி இருந்தது பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸையும் நான் எதிர்பார்க்குறேன். கமெண்ட்ஸையும் போடுங்க. அப்புறம் வேறு ஏதாவது உங்களுக்கு ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா என்னால் முடிஞ்சதை கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நல்ல ரெசிபீஸ். நம்ம சேனல் பார்த்திங்கன்னா நம்ம சமையல் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி தான் நம்ம உப்பு, காரம் எல்லாம் அளவாக தான் சேர்ப்போம். அதனால் நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் கோடான கோடி நன்றிகளை நான் இப்போ சொல்லிக்கிறேன். இப்போ நாம் சாம்பார் பொடியை சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த டம்ளரில் தான் அரிசி அளந்தேன். 1 டம்ளர் அரிசி, அரை டம்ளர் பருப்பு. இதுக்கு நான் 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்கள் அரிசி எவ்வளவு தண்ணி பிடிக்குமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் 4 டம்ளர் சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டேன். நல்லா கொதிக்கட்டும். கொதித்தோடனே நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசி பருப்பை சேர்த்துக்கலாம். உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. மேலே நாம் கொத்தமல்லி தலையும் 1 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம். மூடி வச்சு சிம்மில் 10 நிமிஷம் இல்லைன்னா 3 சவுண்டு. இப்போ தண்ணி கொதிக்கட்டும், பார்க்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம இப்போ அரிசியும் பருப்பையும் சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு டிப்ஸு போட்டிருந்தேன். இந்த கேஸ்கெட்டை நம்ம குக்கரை மூடுறதுக்கு முன்னாடி இந்த கேஸ்கெட்டில் கொஞ்சமாக எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மூடணும் அப்படின்னா பொங்கி வழியாதுன்னு அதை பார்க்காதவங்களுக்கு இதில் சொல்கிறேன் நான். அப்புறமா இந்த அரிசி ஊற வச்ச தண்ணியை நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். மூஞ்சி நல்லா பிரைட்டாக இருக்கும். அதனால நான் கொஞ்சம் இந்த அரிசி ஊறின தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு. நான் அரிசி பருப்பை சேர்த்துட்டேன். பெருங்காய பொடியை மேலே கொஞ்சம் சேர்த்துட்டு நாம் எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லியை சேர்த்து நாம்
மூடி 10 நிமிஷம் சிம்மில் இல்லைன்னா 3 சவுண்டு விட்டு எடுத்துகிட்டு பார்க்கலாம். நம்மளோட கலர்ஃபுல்லான அரிசி பருப்பு சாதம் தயாராகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பண்ணாலும் டேஸ்ட்டாக இருக்கும். நாம் முன்னாடி செஞ்சுருக்கோம் இல்லையா, அதே மாதிரி பண்ணாலும் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓம் சாய்ராம்.